ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திகா டிசைன்ஸ். இந்த வீடியோவில் ரொம்பவே சிம்பிளான டிசைன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா வெறும் செயின் ஸ்டிச் மட்டும் தெரிஞ்சாவே போதும். இதை வச்சு நம்ம ஒரு கொடி டிசைனை க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம சிம்பிளாகவும் க்ரியேட் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் ப்ரைடல் ப்ளவுஸ் வேணாலும் இதே பேட்டர்ன் வச்சு நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒரு லேயர் இருக்கிற கொடி டிசைனை நம்ம ஸ்லீவில் வந்து ஃபுல்லுமே நம்ம போடும்போது கொடி பேட்டர்னில் நம்ம எடுத்துக்கலாம். கொடி பேட்டர்ன் எடுத்துகிட்டு அது ஃபுல்லுமே கொடியும் இந்த லீஃபும் போட்டோம்னா ப்ரைடல் ஸ்லீவ் மாதிரியும் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்லீவில் எப்படி இந்த கொடி டிசைன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸ்லீவோட லென்த்து பார்த்திங்கன்னா 9 இன்ச் இருக்குது. இதோட ஹைட்டும் 9 இன்ச் வருது. நம்ம ஸ்லீவில் சைடில் எப்போவுமே நம்ம 4 இன்ச்சு விடுவோம் இல்லையா, அது மாதிரி விட்டுடலாம். பேசிக் லைன் பார்த்திங்கன்னா 4 லேயர் வந்து செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துக்கிறேன் ஜரி த்ரெட்டை வச்சுட்டு. அதுக்கப்புறம் 2 இன்ச்சில் இது மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கேப்பில் நம்ம இந்த கொடி மாதிரி போட்டுக்கலாம். ஒரே மாதிரி உங்களுக்கு ஈஸியாக கையில் ட்ரா பண்ண வரல அப்படின்னா நீங்கள் ஒரு டெம்ப்ளேட் மாதிரியும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு பேப்பரோ இல்லை கொஞ்சம் லேசாக கார்டு மாதிரி இருக்கிற அந்த பேப்பர்லேயோ நீங்கள் வந்து இது மாதிரி கொடி டிசைன் ட்ரா பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா அதையே திருப்பி திருப்பி வச்சு இது மாதிரி நம்ம கொடி போட்டுக்கலாம். அதில் நான் இது மாதிரி நான் லீவ்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு லீவ்ஸ் வந்து நிறைய வேணும்னா நீங்கள் நிறையவும் கொடுத்துக்கலாம். லீவ்ஸ் எல்லாமே நான் அப்படியே கையிலே ட்ரா பண்ணிட்டேன். உங்களுக்கு லீவ்ஸுமே நீங்கள் டெம்ப்ளேட்டும் கூட ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா புட்டாஸ் வந்து மார்க் பண்ணிக்கலாம். புட்டாஸ் வந்து கம்மியாக தான் நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். அப்போ கம்மியாக வேணுங்கும்போது நம்ம வந்து வித்து வந்து அதிகமாக எடுக்கணும். இப்போ நான் 3 இன்ச் பக்கம் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு இன்னும் கிட்ட இருக்கணும், புட்டாஸ் நிறைய வேணும் அப்படின்னா நீங்கள் 2, 2.25, 2 அது மாதிரி கூட எடுத்துக்கலாம். 1.5 இன்ச்சும் போட்டும் நீங்கள் அதை விட கம்மியாக வேண்டாம், ரொம்ப கசகசன்னு இருக்கிற மாதிரி ஆயிரும். 2 இன்ச்சில் வச்சுங்க நீங்கள் மார்க் பண்ணாவே உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். அது மாதிரி நீங்கள் புட்டாஸ் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் லீவ்ஸ்க்கு வந்து டாட் வச்சுருக்கேன். அந்த லீவ்ஸில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் லீஃப் போட போகிறேன். சாரீ கலரும் எல்லோ கலராக இருக்குது. அதனால் எல்லோ கலர் லீவ்ஸ் கொஞ்சமும் ப்ளவுஸு கலரில் கொஞ்சம் லீவ்ஸும் போட போகிறேன். இப்போ மேலே டாப்பில் வந்து சில்க் த்ரெட்டு டபுள் த்ரெட்டு போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா இது மாதிரி கிராஸாக வந்து குட்டி லாக் போட்டு டர்ன் பண்ணி லீஃப் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ சின்ன லீஃபை நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த கிராஸ் ஃபில்லிங் மெத்தடில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இதுவே வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சென்டராக டிவைட் பண்ணி டபுள் சைடு தான் நீங்கள் வந்து லீஃப் ஃபில் பண்ணணும். இந்த லீஃப் ஸ்டிச்செல்லாம் எல்லாமே வந்து நம்ம முன்னாடியே போட்டுக்கிற டுட்டோரியல் வீடியோஸில் எல்லாம் இருக்குது. உங்களுக்கு வேணும்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நார்மலாக வந்து நம்ம நாட் பண்ணிக்கலாம். சேஃப்டிக்காக நான் எப்பவுமே வந்து ஒரு நாட்டுக்கு பதிலாக 2 நாட் போட்டுக்குவேன். இப்போது க்ரீன் கலரும் சேம் மெத்தட்லேயே ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த கொம்பு மாதிரி இருந்தது இல்லைங்களா, இந்த இதில் வந்து இப்போ நான் வந்து ஜரி த்ரெட்டில் மட்டும் வெறும் ஒரு லேயர் செயின் ஸ்டிச் வந்து கொடுக்குறேன். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா 3 சீக்வன்ஸ் வச்சுக்கிறேன். இதுலேயே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜரி த்ரெட்டுக்கு பதிலாக நீங்கள் வந்து பீட்ஸும் கூட கொடுத்துக்கலாம். சுகர் பீடு கொடுக்கலாம், கட் பீடு கொடுக்கலாம். இல்லை உங்களுக்கு நீங்கள் ஃபுல்லாக த்ரெட்லேயே பண்ணுறீங்க அப்படின்னா த்ரெட்லேயே வந்து இன்னொரு லேயர் போட்டும் கூட நீங்கள் செயின் ஸ்டிச் கொடுத்துக்கலாம் ஜரிலேயே. நான் சிங்கிள் லேயர் பார்க்கும்போதே நல்லா டார்க்காக தெரிஞ்சுது, அதனால் நான் போதும் விட்டுட்டேன். நீங்கள் இதிலே வேணும்னா டபுள் லேயரும் கூட போட்டுக்கலாம். சில ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸோட நூல் வந்து நம்ம நீடில் ரொம்ப சீக்கிரமாக இருக்கும். அதை நம்ம நீடில் வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சு போட்டோம் அப்படின்னா தெரிஞ்சுக்காது.
நீங்கள் அது எல்லாமே போட போட உங்களுக்கு வந்து ஈஸியாயிரும். ஆனால் நீங்கள் நீடில் வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சு போடணும். நான் இப்போ முன்னால் கேமரா இருக்கிறனால கேமராவுக்காக வந்து ஃபோன் வச்சுருக்கிறேன் ட்ரைபாடில். அதனால் வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சு போட முடியல. அதனால் நான் வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சு போடுறேன். நீங்கள் வந்து நீடில் வந்து எப்பவுமே வந்து ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் அது வந்து ஃபினிஷிங் நீட்டாக வரும். இந்த நூல்லாம் கீழே சிக்குதில்ல, அதெல்லாம் சிக்காமல் இருக்கும். அப்படியே வந்து நம்ம லீஃபுக்கும் வந்து ஒரு அவுட்லைன் கொடுக்கலாம். அவுட்லைன் கொடுக்கும்போது நல்லா எடுப்பாக நல்லாயிருக்கும். ரெண்டு நாட்டு அங்கேயும் பண்ணிக்கலாம். லீஃப் ஃபில் பண்ணும்போது அந்த டாப் போர்ஷன் வந்து நம்ம கரெக்டாக டர்ன் பண்ணால் தான் நம்ம அந்த லீஃபோட ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ டாப்பில் ஒரு பஞ்ச் பண்ணிவிட்டு மேலே ஒரு பஞ்ச் பண்ணி அதை அப்படியே கீழே இழுப்போம். அப்போ தான் வந்து அந்த லீஃபோட எட்ஜு வந்து நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இந்த நாட் எப்படி போடுறது, செயின் ஸ்டிச் எப்படி போடுறது எல்லாமே உங்களுக்கு கிளியராக வந்து எல்லாமே டுட்டோரியல் வீடியோஸில் இருக்குது. அந்த கோம்பு டிசைனில் ஸ்டார்டிங்கில் கொடுத்தோம் இல்லையா, அந்த குட்டி சீக்வன்ஸ் பாட்டு அதே வந்து மேலே புட்டா மாதிரி நான் வச்சுருக்கேன். இப்போது இந்த saree பார்த்தீங்கன்னா அது ஏற்கனவே அவங்க வந்து வேர் பண்ணிட்டாங்க. வேறு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச்சும் பண்ணிட்டாங்க. இது நல்லா ஒரு எல்லோ கலர் saree. இது க்ரீன் கலர் ப்ளவுஸு தான். இதுக்கு வந்து ப்ளவுஸை ஏற்கனவே ஸ்டிச் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரி ஏதோ ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. அந்த பேட்ச் ஒர்க் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஒட்டாமல் சைட்லேயும் ஒட்டி வச்சுருக்காங்க. அது வந்து இப்போது வேணான்னா இப்போதைக்கு ரிமூவ் பண்ணும்போது அந்த க்ளூவோட ஸ்டெயின் வந்து எதுவும் விடலை. இது ஒரு சைடு மறைக்கணுன்னா கூட நம்ம நார்மல் நீடிலையும் வச்சு நம்ம அந்த ப்ரூச் ஒர்க்கில் இருக்கிற அது மாதிரி பண்ணிக்கலாம். ஆனால் இது தள்ளி பேஸ்ட் பண்ணனால ஒரு சைடு ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ ப்ளவுஸே ஃபுல்லும் நம்ம அதாவது ஸ்லீவ் பார்ட்டில் எவ்வளோ தூரம் நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போது பேக் சைட்லேயும் ஒரு சின்ன ஸ்டெயின் இருக்குது. அதனால தான் நமக்கு அந்த ப்ளவுஸில் ஒன்று ரீடு வேண்டாம் அப்படின்ட்டு புதுசாக வந்து சில்க் காட்டன் எடுத்து அதில் நம்ம வந்து அதுக்கு மேட்ச் பண்ணி ஒரு டிசைன் போட்டிருக்குறோம். ரொம்ப சிம்பிளாக வெறும் த்ரெட்டு வச்சு ரொம்ப லோ பட்ஜெட்டில் கேட்டிருந்தாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1000க்கு உள்ளே தான் நம்ம சார்ஜ் பண்ண முடியும். ஏன்னா த்ரெட் ஒர்க்குனால. மறக்காமல் இந்த டிசைனை ட்ரை பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.